தங்கம், வைரம், வெள்ளி தள்ளுபடி திருவிழா. தங்க நகைகள் சேதாரம் 1% குறைவு. வைர நகைகள் கேரட்டுக்கு 5000 குறைவு. ஆபரண தங்கத்தின் விலை வரலாறு காணாத அளவிற்கு இன்று ஒரே நாளில் 2 முறை, அதுவும் சவரனுக்கு 1440 ரூபாய் அதிகரித்திருப்பது பொதுமக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. இதற்கான காரணம் என்ன என்பது குறித்த தகவலோடு இணைகிறார் செய்தியாளர் சங்கரன். சங்கரன், வணக்கம். இன்றைய தினம் ஒரே நாளில் 2 முறை தங்கம் விலை ஏறியதற்கான காரணம் என்ன? இனி வரும் காலங்களில் தங்கம் விலை எப்படி இருக்கக்கூடும்? உங்களுடைய தகவல்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். ஏழை முதல் பணக்காரர்கள் வரை யாராக இருந்தாலும் அவரவர் நிலைக்கு ஏற்ப அனைவருக்குமான ஒரு முக்கிய பொருளாக, தேவையான பொருளாக இருப்பது ஆபரண தங்கம். ஆனால் அவற்றை இன்று வாங்கக்கூடிய முடியாத அளவிற்கு அதனுடைய விலை உச்சத்திற்கு சென்றிருக்கிறது. நேற்று காலை ஒரு கிராம் 8120 ரூபாயாக இருந்த நிலையில் இன்று காலை 8230 ரூபாயாக அதிகரித்ததே பெண்கள் மத்தியில் மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது. இந்த நிலையில் இன்று பிற்பகலில் மீண்டும் ஒரு வரலாறு காணாத உச்சத்தை மீண்டும் ஆபரண தங்கம் கண்டது. இன்று பிற்பகலில் ஒரு கிராம் 8300 ரூபாயாக அதிகரித்தது. காலையில் ஒரு சவரனுக்கு 880 ரூபாயும் பிற்பகலில் 560 ரூபாய் என்று இன்று ஒரே நாளில் சவரனுக்கு 1440 ரூபாய் அதிகரித்திருக்கிறது. ஒரு சவரன் 66,400 ரூபாய் என்ற அளவிற்கு சென்றிருக்கிறது. இதற்கான காரணம் என்ன? திடீரென்று ஒரே நாளில் 2 முறை ஆபரண தங்கத்தின் விலை உயர்வதற்கு காரணம் என்ன? நம்மிடையே தங்க நகை மற்றும் வைர நகை வியாபாரிகள் சங்க தலைவர் திரு ஜெயந்திலால் சலானி நம்மிடையே இருக்கிறார். அவரிடமே நாம் கேட்கலாம். சார் வணக்கம். வழக்கமாக இந்த ஆபரண தங்கம் விலை திடீர்னு கடுமையாக உயருதுன்னா அமெரிக்க அதிபர் திரு ட்ரம்ப் அவருடைய சொல்லும் செயலும் ஏதாவது காரணமாக இருக்கும் அப்படின்ற ஒரு கருத்து வர்த்தகத்தில் இருக்குது. இன்றைய விலை உயர்வுக்கு காரணமும் அவர்தானா? என்ன நடந்தது? முழுக்க ட்ரம்புடைய அறிவிப்புகள் பெரிய அளவு தாக்கத்தை உலக பொருளாதாரத்தில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டு வருகிறது. இதற்கு முன்பாக 2024ஆம் வருடம் பார்த்திங்கன்னா போர்கள் ஏற்பட்டது. அந்த போர் மூலமாக தங்கம் விலை உயர்ந்தது. ஆனால் இப்பொழுது போரே இல்லை, எல்லா போர்களும் நிறுத்தப்பட்டு விட்டன. இருப்பினும் இப்பொழுது தொடங்கியிருப்பது வர்த்தக போர் அப்படின்னு சொல்லலாம். அதாவது நேற்று இரவு அமெரிக்க அதிபருடைய அறிவிப்பு உலக மக்களை, உலக நாடுகளை பெரிய அளவில் ஒரு அச்சுறுத்தலாக இருந்தது. என்னென்னா, ஐரோப்பிய நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் மதுபானங்களுக்கு 200% இறக்குமதி வரி தீர்வை அப்படிங்கிறது அவர் வீசியிருக்கார் அமெரிக்காவுக்கு இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு. அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐரோப்பிய நாடுகளில் பெரிய அளவில் மதுபானங்கள் உற்பத்தி, அதனுடைய வருவாய் அவர்கள் பெரிய பொருளாதாரத்தை மேம்படுத்தி வைத்துள்ளது. பெரும்பாலான அவருடைய உற்பத்தியான பொருட்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா அமெரிக்கா தான் இறக்குமதி செய்கிறது. அந்த இறக்குமதி செய்யக்கூடிய மதுபானங்களுக்கு 200% வரி விதித்தால் அமெரிக்கர்கள் வாங்க தயங்குவார்கள் அல்லது வாங்க மாட்டார்கள். அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே உற்பத்தி குறையும். உற்பத்தி குறைந்தால் அமெரிக்காவுடைய பொருளாதாரம் மந்த நிலை அல்லது சீரழிவு நிலை ஏற்படும். இதுதான் அவருடைய அறிவிப்பு. அதனால் இதெல்லாம் இப்போ வர்த்தக போராக தொடங்கியுள்ள இந்த ஒரு விஷயம் பெருமளவில் முதலீட்டாளர்களுக்கு ஒரு பெரிய ஒரு அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. அதனால் அந்த மதுபானம் மற்றும் ஐரோப்பிய பொருளாதாரத்தை சார்ந்த பங்குச்சந்தையில் முதலீடு செய்யாமல் தொடர்ந்து தங்கத்தின் மீது முதலீடு செய்ய தொடங்கியிருப்பதால் பெருமளவில் தங்கம் விலை உயர்கிறது. இன்னும் விலை உயர்வதற்கு வாய்ப்புகள் நிறையவே உள்ளது அப்படின்னு சொல்லலாம். சார், இப்போது இதே போன்று இனி அடிக்கடி ஒரே நாளில் 2 முறை தங்கம் விலை உயர்வதற்கு வாய்ப்புகள் இருக்கா? இன்னும் வரக்கூடிய நாட்களில் இன்னும் எந்த அளவிற்கு உச்சத்திற்கு செல்றதுக்கு வாய்ப்பு இருக்குது? அதாவது ஒரே நாளில் 2 முறை தங்கம் விலை உயர்வதுக்குன்னு சொல்லிங்கன்னா பெரிய உச்சம் வரும்போது இது மாதிரி ஒரு உயர்வு ஏற்படும். இது ஒரு வருஷத்தில் ஒரு 3-4 தடவை தான் ஏற்படும். இந்த வருடத்தில் பார்த்தீங்கன்னா இது 2வது முறை அப்படின்னு சொல்லலாம். கடந்த ஒரு 10 நாட்கள் முன்பாக ஏற்பட்டது. மீண்டும் இது மாதிரி இப்போ ஏற்பட்டிருக்கிறது. இப்படியே தொடர்ந்து நீடித்தால் தினமும் 2 முறை கூட தங்கம் விலை உயர்வதற்கு வாய்ப்புகள் உருவாகும். காரணம் அவருடைய அறிவிப்புகள் பெருமளவில் உலக நாடுகளை பெருமளவில் அச்சுறுத்தி வருகின்றன. உலக பொருளாதாரம் ஒரு பெரிய சீரழிவை நோக்கி செல்லக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். காரணம் என்னன்னா, இது முழுக்க வர்த்தக போர். இந்த வர்த்தக போர் மூலமாக பெரிய ஒரு சீரழிவு ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உள்ளது. சார், இப்போ இதை கட்டுப்படுத்துறதுக்கு வேறு வழியே கிடையாது. ஏன்னா இப்போ சாமானிய மக்கள்லாம் வாங்க முடியாது, நினைச்சே பார்க்க முடியாதுன்ற அளவுக்கு பெண்கள்லாம் வருத்தப்படுறாங்க. மத்திய அரசனால் இதை ஒன்றும் செய்ய முடியாதா? கண்ட்ரோலுக்கு கொண்டு வர முடியாதா? நிச்சயமாக இது மத்திய அரசு விட்டு உலக நாடுகளில் இருக்க பெரிய வல்லரசு நாடுகள், சைனா போன்ற பெரிய நாடுகள் கூட அதனால் முடியாது. காரணம் என்னென்னா, உலக பொருளாதாரமே அமெரிக்க பொருளாதாரத்தை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு பொருளாதாரம். அமெரிக்கா சிறிது அசைந்தால் உலகம் பெருமளவில் உலக பொருளாதாரம் பெருமளவில் அசையும் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதனால தான் அமெரிக்க அதிபருடைய அறிவிப்புகள் உலக பொருளாதாரத்தை பாதிக்கக்கூடிய விஷயமாக இருக்குது. இப்பொழுது அவர் ஒரு விஷயத்தை அறிவிச்சிருக்கார் நேற்று. இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, காசா நாடு எங்களுக்கு சொந்தமானது, அங்கே இருக்க மக்கள் மிக விரைவாக எகிப்து அல்லது சிரியா நாடுகளுக்கு குடிபெயர வேண்டும், எங்களுக்கு காசா நாடு வேண்டும் என்று கேட்டிருக்காங்க. அது மட்டுமல்லாமல் உக்ரைனுக்காக போரில் கொடுத்த உதவிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா
மீண்டும் எங்களுக்கு அந்த பணம் எல்லாமே வேணும் அப்படின்னு சொன்னால், அல்லது அந்த நாட்டில் உள்ள செல்வங்களை நாங்கள் வந்து கொண்டு வந்துடுவோம் அப்படின்னு ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காரு. இது எல்லாமே உலக நாடுகளை பெருமளவில் அச்சுறுத்தல் தரக்கூடிய ஒரு விஷயமாக உள்ளது. அதுதான் சொன்னேன், உலகத்தினுடைய பெரிய பொருளாதாரம், இந்த பொருளாதாரத்தை வந்து அமெரிக்காவுடைய நாட்டை வந்து நம்பி இருக்கிறது. அதுதான் பெரிய ஒரு தாக்கத்தை நம்முடைய பொருளாதாரத்தில் வந்து ஏற்படுத்தி வருகிறது. அதாவது பல நாடுகளுக்கு இடையேயான தளவாட போர்கள் முடிவெற்று தற்போது வர்த்தக போர் ஏற்பட்டிருக்கிறது. அதனுடைய எதிரொலியாகத்தான் இது போன்ற ஆபரண தங்கத்தின் விலை தாறுமாறாக உயர்ந்து வருகிறது என்ற கருத்தை திரு சலானி தெரிவித்திருக்கிறார். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி சங்கரன். தங்கம் வைரம் வெள்ளி தள்ளுபடி திருவிழா. தங்க நகைகள் சேதாரம் 1% குறைவு, வைர நகைகள் கேரட்டுக்கு 5000 குறைவு.